ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிஸ்னஸ் ரகசியங்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆட்டோ ரெண்டல் பிஸ்னஸ் பற்றி தான் டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம். அதுவும் இந்த பிஸ்னஸ் பண்ணி எப்படி வந்து மந்த்லி ஒரு 2,75,000 பக்கம் வந்து ப்ராஃபிட் மட்டுமே ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான பிஸ்னஸ் பிளானை தான் நான் உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? சரி, இப்போது ஆட்டோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு இப்போ கொஞ்சம் டீக்ரேட் ஆகிட்டு வருதோ அந்த இண்டஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஆட்டோ இண்டஸ்ட்ரி அப்படின்றது வந்து எப்போவுமே வந்து எவர்கிரீனாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ பிஸ்னஸ் வந்து ஒரு லோயர் மிடில் கிளாஸ் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கும். அந்த ஆட்டோ ஃபேர், அதாவது அந்த ஆட்டோ கட்டணத்துக்கான ஒரு கான்ட்ரவர்சி தான் இருக்குமே தாண்டி அந்த ஆட்டோவுக்கு வந்து எந்த விதமான ஒரு கான்ட்ரவர்சியும் இது வரைக்குமே இருந்தது கிடையாது இல்லையா? ஸோ அந்த வகையில் இந்த ஆட்டோ அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்ம ஆட்டோ ரெண்ட் விட்டு நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் மாடா கொண்டு வர முடியும் அப்படின்றத பத்தி யாருமே இப்பெல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க. முன்னாடிலாம் இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் வந்து இருந்துச்சு. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சம் வந்து டிகிரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த பிஸ்னஸ் நீங்க எடுத்து பண்ணீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். அந்த பிஸ்னஸ் எப்படி பண்றது அப்படின்றத பத்தி தான் நம்ம வந்து இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட தான் இந்த வீடியோ ஓபன் பண்ணிருக்கீங்க. அதுக்குவே ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து தொடர்ந்து இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கேன். இந்த வீடியோடைய லென்த் அதிகமாக இருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா 1.25 ஸ்பீடில் வச்சு பாருங்க. ஸோ உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து மிஸ் பண்ணாமல் கிடைச்சிடும். சரிங்களா? சரி, இந்த ஆட்டோ ரெண்டல் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஹியூஜ் பணம் என்கிட்ட இருக்கு. அதை வச்சு ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் பண்ணணும், ரொம்ப அலட்டிக்காம ஒரு ஈஸியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். சரிங்களா? சரி, இப்போது இந்த ஆட்டோ ரெண்டல் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆட்டோ. ஸோ ஆட்டோ வந்து ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 lakhs 3.5 lakhsலேருந்து 4.5 lakhsக்குள்ளேயே வந்து ஒரு நல்ல ஒரு புது ஆட்டோவே வந்து உங்களால் வாங்கிட முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 15 vehicles வந்து வாங்கிக்கலாம். 60 lakhs பக்கம் வந்து நம்ம வந்து இங்கே கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் ஆஃபீஸ் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 lakhs, லைசன்ஸ் அண்ட் பெர்மிட் 50,000 rupees, அண்ட் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 2 lakhs பக்கம் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லா ஆட்டோக்குமே. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அண்ட் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து 50,000. ஸோ ஓவராலாக ஒரு எஸ்டிமேட் பார்த்தீங்கன்னா 66 lakhs வந்து உங்களுக்கு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து தேவைப்படும். ஸோ இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்சூரன்ஸ் வெண்டார்ஸ் வந்து இருக்காங்க. பொதுவாக வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஆக்கோ அப்படின்ற இன்சூரன்ஸ் வெண்டாரை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது இல்லாமல் பாலிசி பஜாரில் வந்து நீங்கள் நிறைய இன்சூரன்ஸ் வந்து பார்க்க முடியும். இது இல்லாமல் ஆஃப்லைன் இன்சூரன்ஸ் ஏஜென்சி நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பெஸ்ட் இன்சூரன்ஸ் ஏஜென்சியோட லிங்க் எல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி, இப்போது இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தாச்சு. ஒரு மந்த்லி ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 ஸ்டாஃப்ஸ் வச்சு நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி நான் கால்குலேட் பண்ணிட்டு ஈச் ஸ்டாஃப்க்கு வந்து 25,000 rupees அப்படின்னு சொல்லிட்டு சேலரி வந்து போட்டிருக்கேன். இது வந்து நீங்கள் வந்து எப்படின்னா மேனேஜ் பண்ணிக்கலாம். ஒருத்தருக்கு 50 அந்த மாதிரி நீங்கள் வந்து அவங்களோட ரோலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஷஃபிள் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து 1,25,000 வந்து மந்த்லி சேலரி மட்டுமே வச்சிருக்கேன். வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் ஏன்னா 15 ஆட்டோ இருக்குது. ஸோ எவ்ரி மந்த் ஏதாச்சும் ஒரு வெஹிக்கிளுக்கு வந்து நம்ம வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கலாம். இல்லை வந்து எல்லா வெஹிக்கிளுக்குமே வந்து மந்த்லி கொஞ்சம் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு 80,000. அண்ட் ஆஃபீஸ் ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 75,000. நம்ம ரொம்ப பிரைமான லொக்கேஷனில் வச்சிருக்கணும். அண்ட் ஆல்மோஸ்ட் 15 ஆட்டோஸ் வந்து நம்ம வந்து பார்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கன்சிடர் பண்ணி ஒரு பெரிய ஆஃபீஸ் ஸ்பேஸ் வந்து நம்ம எடுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு 75,000 மந்த்லி ஆஃபீஸ் ரெண்ட்ன்ற மாதிரி கொடுக்குறோம். அண்ட் யூட்டிலிட்டிஸ் அண்ட் மிஸ்கலேனியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 45,000. இதர செலவுகள் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுக்கு ஒரு 45,000. ஸோ ஓரளவு உங்களுக்கு ஒரு மந்த்லி செலவு மட்டும் பார்த்தீங்கன்னா 3,25,000 பக்கம் வந்து வரும். சரி, இப்போது என்ன மாதிரியான விஷயங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், என்ன மாதிரியான எக்ஸ்பென்ஸ் வரும் அப்படின்றதெல்லாம் பார்த்தாச்சு. எப்படி நம்ம வந்து ரெவென்யூ வந்து இதில் மேக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. நம்மக்கிட்ட வந்து 15 ஆட்டோ இருக்குது. அந்த ஆட்டோ வந்து டெய்லி வந்து வாடகைக்கு விடணும். ஸோ நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி ரெவென்யூ அப்படின்னு நான் வந்து எவ்ரிடே வந்து நம்ம வந்து வாடகை வந்து கொடுக்க போகிறது இல்லை இல்லையா? ஸோ நான் வந்து மந்த்லி வந்து 22 days இல்லை 20 days அப்படின்னு கன்சிடர் பண்ணிவிட்டு நான் வந்து 20 டே கால்குலேஷன் தான் நான் வந்து இங்கே வந்து போட்டிருக்கேன். சரிங்களா? ஒரு 15 வெஹிக்கிளுக்கு ஒரு வெஹிக்கிளுக்கு 2,000 rupees வரைக்குமே நீங்கள் வந்து ரெண்ட் வந்து சார்ஜ் பண்ணலாம். ஸோ இப்போ இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது, அந்தளவு ஒரு டிமாண்ட் இருக்குது. இந்த மாதிரியான விஷயத்துக்கு நீங்கள் வந்து 2,000 வரைக்குமே சார்ஜ் பண்ணலாம். நிறைய பேர் வந்து 2,500லேருந்து 3,000 வரைக்குமே சார்ஜ் பண்ணுறாங்க பர் டே ரெண்ட்டு. நீங்கள் இனிஷியல் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் நீங்கள் வந்து 1,500 கூட நீங்கள் வச்சுக்கலாம். இட் பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் கேப்பபிலிட்டி தான். நான் இங்கே வந்து கால்குலேஷன் பர்பஸ்க்காக 2,000 rupees அப்படின்னு நான் வச்சுருக்கேன். ஸோ பர் டே ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 15 ஆட்டோ வந்து 30,000 கிடைக்கும். ஸோ ஒரு மாதத்துக்கான ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 6 lakhs கிடைக்கும். நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 20 daysக்கு தான் நான் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து 6 lakhs வந்து வரும். மிச்சம் 10 days வந்து அவங்களுக்கு வந்து லீவு இல்லை அவங்க எடுக்கல அப்படின்னாலும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா நாளுமே அவங்க ரெண்ட் எடுப்பாங்களா நம்மளால சொல்ல முடியாது. ரெகுலராக எடுத்தாங்கன்னா சந்தோஷம், பட் அவங்களுக்குமே ஒரு நாள் ரெஸ்ட் வேணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வச்சு நம்ம கன்சிடர் பண்ணி
20 டேஸ் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் வந்து இந்த இன்சூரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆட்டோ ஆட்டோவை ரெண்ட் எடுக்கிறவங்களுக்குமே வந்து நீங்கள் வந்து பர்சனல் இன்சூரன்ஸை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். அதுவுமே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். ஏன்னா அவங்களும் உங்களோட எம்ப்ளாயி மாதிரி தான் இல்லையா, என்ன ரெண்ட்டுக்கு எடுத்தாலுமே. ஸோ அவங்களுக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் சரி. இப்போது ப்ராஃபிட் மார்ஜின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி ரெவன்யூ வந்து 6 lakhs ஆச்சா, மந்த்லி எக்ஸ்பென்ஸ் வந்து 3,25,000 ஆச்சா. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 2,75,000 வந்து நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 46%. ஸோ ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் மாடலு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்கும். இல்லை அப்பப்போ நம்மளுக்கு சில தொல்லைகள் வந்தாலுமே ஒரு க்ளீனான பிஸ்னஸ் ரொம்ப ஈஸியாக வந்து உங்களை வந்து ப்ராஃபிட் வந்து பார்த்துட முடியும். ஸோ இதே போல் நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். டெலகிராம்லையும் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ வந்து நான் வந்து மந்த்லி ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் பார்த்தாச்சு, ரெவன்யூ மாடல் பார்த்தாச்சு, ப்ராஃபிட் கால்குலேஷன் பார்த்தாச்சு. நான் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் கேபிட்டல் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை எப்படி நான் ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எந்த செலவும் பண்ணாமல் இதே மாதிரியே உங்கள் பிஸ்னஸ் வந்து ஒரு 24 months போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிஸ்னஸ் நீங்கள் வந்து பிரேக் ஈவன் பண்ணிட முடியும். இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் 66 lakhs, மந்த்லி ப்ராஃபிட் வந்து 2,75,000 ரேட்டில் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தா உங்களோட பிஸ்னஸை பிரேக் ஈவன் எப்போ பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 monthsல வந்து நீங்கள் வந்து பிரேக் ஈவன் பண்ணிடுவீங்க. ஒரு லாங் ரனில் உங்களுக்கு ஒரு சூப்பரான பிஸ்னஸாக இது. இதில் உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து கிளியர் பண்ணுறேன். அண்ட் அமேசானில் நீங்கள் ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட அஃபிலியேட் லிங்க் இருக்குது. நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் அதில் நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். தனி பிளேலிஸ்ட்டே இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ மற்றும் ஒரு சாசன பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.